உங்களுக்கும் அந்த கட்சிக்குமே சம்மந்தம் இல்ல. விஜய்க்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்ல தெரியுமில்ல? விஜய்க்கும் ஜனநாயகன் படத்துக்கும் சம்மந்தம் இல்ல தெரியுமா? அதுக்கும் மௌனம் தான். ஆமா. ஏன் இல்லாட்டி நீ கூப்பிட்டு இங்க வா, தயாரிப்பாளர் வா. இது பாரு கட்சி ஆரம்பிச்சுட்டேன். என் லாஸ்ட் படம் பெருசா பண்ணியிருக்கோம். படம் வரதுக்கு இல்லாத தொல்லைலாம் குடுப்பாங்க. நீ என்ன செய்ற 60 நாளைக்கு முன்னாடியே சென்சாருக்கு. ஏன்னா நானு மேலே முடிச்சு குடுத்துட்டேன். போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்லாம் நீ அப்படி இப்படின்னு செப்டம்பர்ல முடிச்சுட்டீங்க. வினோத் இங்க வாங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா? படம் ரெடியா இருக்கு. 60 நாளைக்கு முன்னாடியே சென்சாருக்கு அனுப்பிச்சிருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த 60 நாளுக்குள்ள முடிச்சுக்கலாம். கரெக்ட்டா நம்ம ஜனவரி ரிலீஸ் பண்ணா லாபமும் வரும். உங்களுக்கும் கைய கடிக்காது. எனக்கும் இது. பார்த்துக்குங்கன்னு சொல்லணும். ஆனா, இவரு என்ன பண்ணாரு? எனக்கு என்ன ஆகுது? எனக்கு சம்பளம் வந்துச்சு. எக்கேடு கெட்டு போங்க. இப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ள ஆளு, கட்சியும் அதே மாரி தான் அணுகுறாரு. அப்ப என்ன ஆகுது? எதா பண்ணிட்டு போ. விருப்பம் பண்ணு. புஷி தான் முடிவு பண்றாரு. மாவட்ட செயலாளர்லாம். இத்தனைக்கும் ஒரு 2, 3 மாவட்டம் வந்தா அவ்வளோ பிரச்சனை. இதுக்கு மறுநாள்லாம் வர வைக்கிறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. 1,00,000 ஃபார்ம் அடிச்சு வச்சு, இந்த மாரி குடுக்கலாம். இத ஒரு பெருசா இதான் இருக்கானே, ரமேஷ் என்ன நடக்குது ரமேஷ்? இப்ப தான் கிளம்பியிருக்காரு ரமேஷ். அப்புறம் என்ன ஆகுது? எல்லா தொண்டர்கள் வந்துக்கிறாங்க. ரூ. 100 எல்லாம் டிக்கெட் வாங்கி முண்டி அடிக்கிறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பான்ல. அவனுக்கு தேவை போட்டா ஓடுது.